வணக்கம். வடலையின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்க ஊழியர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு, ஜனாதிபதி உறுதி. நிம்மதியின்றி தவிக்கும் தமிழினம், சுதந்திர தினம் எமக்கு துக்க தினமே, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம். ராஜதந்திர உறவை தாண்டி தமிழ் மக்களுடன் பயணிக்கின்றோம், யாழில் இந்திய துணை தூதுவர் பெருமிதம். ஜோர்தானும் எகிப்தும் அதிகளவில் காசா மக்களை உள்வாங்க வேண்டும், ட்ரம்ப் வேண்டுகோள். தொடர்வென விரிவான செய்திகள். பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள அரசு சேவையில் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதனூடாக பிரஜைகளுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பொன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும், தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான இயலுமே இல்லை. அரசு ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை 3 வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். அரசு சேவையை வலுப்படுத்துவது மற்றும் அரசு சேவைக்கான செலவை நிர்வகிப்பதன் அவசியம் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அரசு சேவையில் காணப்படும் அத்தியாவசியமான 30,000 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன், அது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கான முன்மொழிவுகளை இவருட வரவு செலவு திட்டத்தில் முன்வைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் 77வது சுதந்திர தினமான மாசி 4ஆம் நாளை கருப்பு நாளாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அனுர அரசுக்கும் எடுத்துக் கூறுவதற்கு அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இறுதி யுத்த கால பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரது உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் இன்று யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயச்சந்திரா இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வேண்டி அதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஏறத்தாழ 8 ஆண்டுகளாக வாழும் உறவுகள் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எதுவிதமான தீர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை. சுமார் 18,000க்கும் அதிகமான உறவுகள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் பல்வேறு வகையில் வடக்கு கிழக்கெங்கும் எமது சங்கம் போராட்டங்களை முன்னெடுத்து எமது வலிகளை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த நேரம் இக்கால பகுதியில் நீதி வேண்டி போராட்டத்தை முன்னெடுத்த உறவுகளின் அந்நியர்கள் 300க்கும் அதிகமானோர் தமது அபிலாசைகளை எட்டாது இறந்துவிட்டனர். ஆனால் தீர்வு தருகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் ஒவ்வொன்றும் தமது இயல்பான போக்கையே தொடர்ந்து முன்னெடுக்கின்றன. ஆனால் எமது மக்களுக்கு எதுவித தீர்வுகளோ நன்மைகளோ இதுவரை கிடைக்கவில்லை. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் எமது மக்களுக்கு இன்னும் அதன் பலாபலன்கள் கிடைக்கவில்லை. இவ்வாறான பின்னணியில் வரவுள்ள இலங்கையின் 77வது சுதந்திர நாளை கரிநாளாக அனுஷ்டிக்க அழைப்பு விடுக்கின்றோம். இந்த எதிர்ப்பு நாளை வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம். எமது இந்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழகம், அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், பொது போக்குவரத்து மற்றும் அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்குமாறும் அழைப்பு விடுக்கின்றோம் என தெரிவித்தார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் சேவைகளை அறிந்து செயற்படும் இந்தியா என்கின்ற சகோதரனின் கதவை எந்த நேரமும் தமிழ் மக்கள் தட்டலாம் என யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்தார். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற இந்தியாவின் 77வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியா ராஜதந்திர உறவை தாண்டி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடன் பயணித்து வரும் சகோதரனாக மக்களின் தேவைகள்
தேவைகளை அறிந்து உதவிகளை மேற்கொண்டு வருகின்றது. யாழ் துணை தூதரகம் வடக்கு மக்களின் நல்ல நண்பனாகவும் சகோதரனாகவும் செயற்பட்டு வரும் நிலையில் யார் நண்பன் யார் பகைவன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களுடன் சேர்ந்து எடுத்த தீர்மானங்கள் சில வேளைகளில் மாறுபாடுகளை ஏற்படுத்தினாலும் தமிழ் மக்களின் உரிமை மற்றும் நலன்களில் என்றும் ஆதரவாளனாக யாழ் தூதரகம் செயற்படும். இந்தியா மக்கள் யாழ்ப்பாண மக்களின் அறிவாற்றலை அன்றும் இன்றும் பெருமை கொள்பவர்கள் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைவதோடு இந்தியாவில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இதை நன்கு உணரும். ஆகவே வடக்கு மக்களின் பாதுகாவலனாகவும் சிறந்த நண்பனாகவும் யாழ் இந்திய துணை தூதரகம் என்றும் செயற்படும் என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் பதவி விலகியமைக்கு பின்னால் இராணுவ புலனாய்வாளர்களின் சூழ்ச்சியே காரணமாக இருக்கலாம் என ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கலைப்பீடாதிபதி ரகுராம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கின்றார். உண்மையில் இது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம். இது இன்று நேற்று நடக்கின்ற விடயம் அல்ல. கடந்த காலங்களில் இராணுவ புலனாய்வாளர்களுடைய தூண்டுதலில் குருபரன் அவர்கள் அவர் பேராசிரியராக கடமையாற்றிய விரிவுரையாளராக கடமையாற்றிய குருபரன் அவர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் நினைவு மீட்டிக் கொள்ள வேண்டும். மன்னார் சாந்திபுரத்தில் இன்று குடிசை வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக முழு வீடு மூச்சாக எரிந்து தீக்கிரையாகிய நிலையில் மக்களின் உதவியால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மன்னார் சாந்திபுரம் சிறுவர் பூங்காவிற்கு பின்பகுதியில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் அதனை அவதானித்த மக்கள் விரைவாக செயற்பட்டதன் அடிப்படையில் தீப்பரவல் அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவ முன்னதாக அணைக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் மன்னார் மின்சார சபை மன்னார் நகரசபையின் தீயணைப்பு வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் முழுமையாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குறித்த தீ பரவல் காரணமாக இந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பதுடன் மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டதன் அடிப்படையில் பெரும் தீ விபத்தானது தவிர்க்கப்பட்டது. யாழில் உள்ள ஆலயம் ஒன்றில் மாம்பழம் ஒன்று 2,40,000 ரூபாவிற்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் கலைமதி ஆலடி முருகன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் 5ஆம் நாள் மாம்பழ திருவிழாவில் ஏலம் விடப்பட்ட மாம்பழம் ஒன்று 2,46,000 ரூபாவிற்கு விற்பனையாகியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோத்சவத்தில் நேற்றைய தினம் 5ஆம் நாள் மாம்பழ திருவிழா இடம்பெற்றது. இதன்போது விசேட அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து முருகப்பெருமான் உள்வீதி வெளிவீதியூடாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு மாம்பழம் 2,46,000 ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது. புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் பக்த அடியவர் ஒருவரே இந்த மாம்பழத்தினை பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு கரைத்துறைப்பேட்டை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பூதன்வயல் கிராம தண்ணி முறைப்பு பாடசாலை இயங்கிய காணியை தனியார் ஒருவர் அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதால் குறித்த காணியை மீட்டு தரக்கோரி இன்று பாடசாலை காணிக்கான தீர்வு கிடைக்கும் வரை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யுத்த காலத்திற்கு முன்னர் நீண்ட காலமாக பாடசாலை இயங்கி வந்த காணியை யுத்தம் நிறைவடைந்து மீள்குடியேற்றம் வந்தபோதும் தனியார் ஒருவர் இந்த பாடசாலை காணியினை சுபீகரித்து பாடசாலை அடையாளங்களை அழித்து வீடு ஒன்றை அமைத்துள்ளார். அப்போதைய அரசியல் சூழல் காரணமாக போராடி குறித்த காணியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பின்னர் உரிய முறைப்படி பிரதேச செயலக அதிகாரிகளை அணுகி அவர்களூடாகவும் குறித்த தனிநபரை வெளியேற்ற முடியாத நிலையில் இன்று பூதன்வயல் தண்ணீர் முறிப்பு ஆத்தாக்க பாடசாலை அமைந்திருந்த காணிக்கு அருகாமையில் மீண்டும் பாடசாலை காணிக்கான தீர்வு கிடைக்கும் வரை தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஊர் மக்கள் பாடசாலை சமூகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பாடசாலை பூதன்வயல் பொதுநோக்கு மண்டபத்தில் மரங்களுக்கு கீழ் 53 மாணவர்களுடன் வசதிகளற்ற நிலையில் இயங்கி வருகின்றது. குறித்த போராட்டத்திற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறாத நிலையில் பாடசாலை செல்லும் மாணவர்களை இடைநிறுத்தி மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த முள்ளியவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜோர்தானும் எகிப்தும் மேலும் அதிகளவில் காசா மக்களை உள்வாங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளதை தொடர்ந்து காசாவில் இன சுத்திகரிப்பு குறித்து அச்சம் வெளியாகியுள்ளது. காசாவை சுத்தம் செய்ய விரும்புவதாக தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் இருந்து மேலும் அதிகளவு மக்களை எகிப்தும் ஜோர்தானும் உள்வாங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். யோர்தான் மன்னர் அப்துல்லாவுடன் இது குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் எகிப்தின் ஜனாதிபதியுடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தார். எகிப்து மேலும் அதிகளவில் காசாவில் இருந்து மக்களை உள்வாங்க வேண்டும். நாங்கள் மில்லியன் கணக்கான மக்களை பற்றி பேசுகின்றோம். நாங்கள் இந்த இடம் முழுவதையும் சுத்தம் செய்துவிட்டு எல்லாம் முடிந்துவிட்டது என தெரிவிக்க விரும்புகின்றோம் என ட்ரம்ப் தெரிவித்தார். ஏற்கனவே அகதிகளை வெற்றிகரமாக உள்வாங்கியமைக்காக ஜோர்தான் மன்னரை பாராட்டியதாக தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் மேலும் அதிகளவானவர்களை யோர்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என தெரிவித்தார். காசா பள்ளத்தாக்கு முழுவதையும் நான் பார்க்கின்றேன். அது பெரும் குழப்பத்தில் உள்ளது எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் வசிப்பவர்களை தற்காலிகமாக அல்லது நீண்ட காலத்திற்கு அங்கிருந்து வெளியேற்ற முடியும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 20 ஓவர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியதன் மூலம் இந்திய மகளிர் அணி இவ்வாறு அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 64 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 7.1 ஓவரில் 2 விக்கெட்டினை மாத்திரமே இழந்த நிலையில் வெற்றி இலக்கை அடைந்துள்ளது. இத்துடன் வடலியின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.